மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக்கப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் செக்கப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 30/5/2026 ஆகுதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வலுவான தென்மேற்கு பருவ காற்று வீசிக்கிட்டு இருக்குது. இந்த காற்று வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வீசுதுன்னா பாலக்காட்டு கணவாய் பகுதி கடந்து திருப்பூர் மற்றும் கரூர், திருச்சிராப்பள்ளி கடந்து தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் கடந்து அந்த காற்று வந்து கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய வழியில் நம்முடைய ஊர் இருக்குது. இந்த மேற்கு திசை காற்று வீசக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் நான் இருக்கேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பருவக்காற்று வேறு வருவா வீசிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வேறு நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. ஆந்திராவில் உருவான மழை நேரடியாக நம்ம தமிழை நோக்கி அதிவேகமாக வந்துக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? அந்த ஆந்திரா மலை வந்து நேரடியாக நம்ம தமிழகம் நோக்கி குறிவைத்து வந்துக்கிட்டு இருக்குது. இது குறிப்பாக சென்னை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. சென்னை மற்றும் கிழக்கு கடலோர மாவட்டங்களை குறி வச்சு அதிவேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இன்றைக்கி ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஆந்திராவில் உருவான மழை என்பதனால. ஸோ அதுக்கும் நம்ம ஆந்திராவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் அந்த 400 கிலோமீட்டர் தொலைவை ஒரு 3 மணி நேரம் கடந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆந்திரா மலை. இப்படி ஆந்திராவில் உருவான மாதிரி நம்ம தமிழகம் வரும்பொழுது என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னா சூறாவளி காற்று அதிகமாக வீசும். ரெண்டாவது மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மலை மேகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமாக தான் இருக்குது, ரொம்ப தீவிரமான ஒரு நிலையாக தான் இருக்குது. மூணாவது இடி மின்னல், பலத்த இடி மின்னல் கண்டிப்பாக பதிவாகும் என்பதனால கிழக்கு மாவட்ட மக்கள் இன்றைக்கி ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா என்னுடைய ஊருக்கே அது வரப்போகுது. கண்டிப்பாக இது திண்டிவனம் வட மாவட்டம் கடந்து திண்டிவனம் கடந்து திருவண்ணாமலை கடந்து அப்புறம் இறுதியாக தான் நம்ம ஊருக்கு வரும். இல்லை, கிழக்கு புதுச்சேரி கடந்து சிதம்பரம் கடந்து கும்பகோணம் கடந்து தஞ்சாவூர் வரும்போது தான் நம்மளுடைய ஊர் இருக்குது. ஸோ இப்படி ஆந்திரா மலை நம்ம ஊருக்கும் வரலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தற்போது கூட மேற்கு திசை காற்று வலுவாக வீசிகிட்டு இருக்கு. அந்த மேற்கு திசை காற்றையும் அது வந்து எதிர்த்து தான் வரப்போகுது. சரிங்களா? மேற்கு திசை காற்றை விட இந்த சூறாவளி காற்று, அந்த மலை மேக உள்ளே இருக்கக்கூடிய காற்று ரொம்ப பலமான ஒரு காற்றாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பலமான காற்று தான் அந்த மலை மேகத்தை அப்படியே வடக்கேருந்து தெற்கு நோக்கி அப்படி தள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சூறாவளி காற்று, இடி மின்னல், கனமான ஒரு தீவிரமான மழையாக இன்றைக்கி பதிவாக போது எதிர்பார்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி மிக சிறப்பாக இருக்கிறது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அவள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கையில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆந்திராவில் உருவான மழை நம்ம தமிழகம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, வந்தடைய போகுது, வரலாம், வந்து சேரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மழை இல்லை மழைன்னு கவலைப்பட்டீங்க. நேற்று கூட கிருஷ்ணகிரி தருமபுரியில் நல்ல மழைங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அதே போல் ஓமலூர், சேலம் மாவட்டம் மேற்க மேட்டூர் அணையில் சிறப்பான மழை. அதே போல் இந்த கர்நாடகாவில் கடந்த ஒரு வாரமாகவே தினமும் மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கே மழை பெய்யணும், அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம நல்ல தண்ணி வரும். நல்லா பெய்யட்டும். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது பெய்யக்கூடிய இடம் நல்ல சிறப்பான ஒரு இடத்துல தான் பெஞ்சிட்டு இருக்கு. பெய்யட்டும். விவசாயம் செய்ய கோடை மழையும் பயனளிக்குது பாருங்கள். விவசாயம் செய்ய கோடை மழையும் தண்ணி தருது, கூடவே தென்மேற்கு பருவமழை பின்னால் தண்ணி தரப்போகுது. இதனால் நம்ம வந்து இந்த வருஷம் கவலைப்படக்கூடாது. என்னை கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, விவசாயம் செய்யலாம், விவசாயம் தொடரட்டும். இந்த முறையும் நமக்கு வந்து தண்ணி வரும், இதான் உண்மை. சரிங்களா? பொய்யெல்லாம் கிடையாது. விவசாயத்தை தொடரணும், அதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். விவசாயம் தொடர வேண்டும், விவசாயம் பண்ணுங்கள், விவசாயம் பாதுகாப்போம். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக கை கொடுக்கும், கோடை மழையும் கை கொடுக்க போகுது. இப்போ கூட கோடை மழையினால் வடக்கு மற்றும் இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. மற்றும் மேட்டூர் அணையில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. அந்த டேம்கள், நீர்நிலைகள், ஒகேனைகள்லாம் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது. அங்கே மழை பெஞ்சாதான் நமக்கு வந்து நீர் வரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா கோடை மழை வந்து அவ்வளோவா நிரப்பாது, ஏதோ அதனால் முடிஞ்சது கொஞ்சம் நீர் வரத்து கொடுக்கும். ஆனால் முழுக்க தென்மேற்கு பருவமழை நிரப்பும். தென்மேற்கு பருவமழை பின்னால் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் கவலைப்படாதீங்க. ஆந்திரா மழை வந்துக்கிட்டு இருக்குது. ஆந்திரா மழையினால் கிழக்கு மாவட்டம் இன்றைக்கி ரொம்ப அதிகமான மழை பெற வாய்ப்பு இருக்குது. மேற்கையும் மழை உருவாகும். தென் மாவட்டங்களுக்கு தரைப்பரப்பு மீது மழை உருவாகும். மேற்கு மாவட்டங்களுக்கு தானாகவே மழை உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் கிழக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவிலிருந்து தான் மழை அப்படியே ஒவ்வொரு ஊராக கடந்து வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, இதை பற்றி நம்ம உண்மைக்கும் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம மேலும் பார்க்கலாம். இந்த ஆந்திராவில் பெய்து கொண்டிருக்கும் மழை நம்ம தமிழகம் இன்று இரவுக்குள்ளே வந்தடைய வாய்ப்பு இருக்குது என்பதனால இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்,
இந்த ஆந்திரா மழையினால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ஏற்பட போகுது, எந்தெந்த மாவட்டங்கள் இதனால் மழை பெய்ய போகுது, இன்றைக்கி மழை எப்படியெல்லாம் பெய்ய போகுது, எந்தெந்த இடங்களில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தற்பொழுது வடக்கு ஆந்திராவில் உருவான மழை தற்பொழுது அதிவேகமாக கடலில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழகம் நோக்கி. இது நெருங்கி வர 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 என்னாக போகுதுன்னா, மழை மேகம் மேலும் 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 தீவிரமாக போகுது. எப்போதுமே ஒரு கோடை மழை உருவானால் அது மேலும் மேலும் தீவிரப்படுத்த முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இந்த கடற்காற்று ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ஒன்று வெப்பநிலை மற்றும் தரை வெப்பம் மிக அதிகமாக இருந்தால் அந்த கோடை மழை மேலும் 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 வளர்ச்சி அடைந்து மேலும் மேலும் அந்த மழை மேகத்தை உற்பத்தி பண்ண இந்த வெப்பம் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான ஒன்று. ஆனால் இப்போ நம்ம கிழக்கு மாவட்டங்கள், அந்த ஆந்திரா மலை வந்து கிழக்கு மாவட்டங்கள் நோக்கி வந்தடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வரக்கூடிய அந்த கிழக்கு மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், பழவேற்காடு, பொன்னேரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டம் கிழக்கு மற்றும் சேலம் மாவட்டம் வடக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு. குறிப்பாக அந்த வரக்கூடிய மாவட்டங்களில் வட மாவட்டங்கள் ஒன்று. ஏன்னா முக்கியமான ஒரு நுழையக்கூடிய இடமே வட மாவட்டம் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து பலத்த சூறாவளி காற்றுன்னு கூடிய கனமழை முதல் சில இடங்களில் சில பகுதிகளில் மிக பலத்த மழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி, சரிங்களா, இன்று இரவுக்குள்ளே. எனவே புதுச்சேரி, அதேபோல் திண்டிவனம், திருவண்ணாமலை மற்றும் இந்த கிழக்கு மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அது வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வட மாவட்டம் கடந்து, புதுச்சேரி கடந்து, திண்டிவனம் கடந்து, அதே போல் பெரம்பலூர் கடந்து, அரியலூர் கடந்து, தஞ்சாவூர் கடந்து, புதுக்கோட்டை வருவதற்கு இன்று இரவு ஒரு 11 மணிக்கு மேலே ஆகும், சரிங்களா. எனவே அது வரக்கூடிய பாதையில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஏன்னா கிழக்கு மாவட்டங்களில் அவ்வளோ மழை இல்லை. கடந்த ஒரு வாரமாக நம்ம கிழக்கு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா கடலோர மழை பெய்யலை, மேற்கே தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு தவிர கிழக்கே அந்த மழை வந்து வரல. இப்படி இருக்கும் பொழுது கிழக்கே நல்ல ஒரு தரவெப்பம் இருப்பதனால அந்த மழை மேகம் ஆந்திராவிலிருந்து வருது பார்த்திங்கன்னா, அந்த மழை மேகம் அந்த மழை மேலும் 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 தீவிரப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்துள்ள சென்னை வழியாக இது என்ட்ரி ஆகும் பொழுதே வட மாவட்டம் கடந்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த மழை மேகம் மேலும் தீவிரமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும், சரிங்களா. இதனால் இன்னைக்கு கிழக்கு மாவட்டங்கள் முழுவதும் சூறாவளி காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா. கண்டிப்பாக ஆந்திரா மலை தெற்கு நோக்கி தான் வரும். தெற்கு நோக்கி தான் நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறது, தெற்கு நோக்கி தான் அது வந்துக்கிட்டு இருக்குங்க. இதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே எச்சரிக்கையாக இருங்க. சென்னை டு வேளாங்கண்ணி வரைக்கும் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். புதுச்சேரி மற்றும் வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் மிகவும் கவனத்தோடு இருங்க. டெல்டாவிற்கு மழை வந்தடைய ஒரு இரவு நள்ளிரவு தான் ஆகும். ஏன்னா அது பல கிலோமீட்டர் தொலைவு கடக்கணும். ஏன்னா இன்று மாலை ஒரு 7 மணிக்குள்ளே வட தமிழகம் வந்துடும். ஆனால் 7 மணிக்கு பிறகு தான் அது அடுத்தடுத்த ஏரியா நோக்கி நகரும். திண்டிவனம் வருவதற்கு ஒரு 8:30 மணிக்கு மேலே ஆயிரும் இன்று இரவு, சரிங்களா. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடுக்கெல்லாம் கண்டிப்பாக மழை பெய்யும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். நேற்றைக்கே தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூருக்கு மேற்கே மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்தில் நல்ல மழை. இன்றைக்கும் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக சில இடங்களில் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி டு திருவனந்தபுரம் வரைக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும், சரிங்களா. தென் மாவட்டம் சொல்ல தேவையில்லை. தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அதே போல் மேற்கு திசை காற்று தற்பொழுது வலுவாக வீசி வரக்கூடிய இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கே கோயம்புத்தூருக்கு மேற்கே, கோயம்புத்தூருக்கு வடக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் அதே போல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா. அடுத்தது அடிக்கடி தொடர்ந்து பாருங்கள். ஆந்திரா மலை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.